1957 நடந்த ஒரு போலி நாடகத்தை இப்போ வரைக்கும் அவங்கவுங்க பார்வையில் இஷ்டத்துக்கு ஒரு திரைக்கதை எழுதி கிளைமேக்ஸ் எழுதி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அது என்ன நாடகம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பசுமன் தேவர் அவர்களுக்கும் இமானுவேல் சரண் அவர்களுக்கும் அந்த உரையாடல் என்பது இந்த இவங்க வாக்குவாதம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த உரையாடல் நடந்தது அந்த சமயம் தான். அரசியல் என்பது வீரத்தையும் விவேகத்தையும் இரண்டாக கருதியதுதான். வணக்கம் நண்பர்களே, தேவர்மலர் மீடியா சேனல்ஸ் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம சேனலை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் விரும்மாண்டின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, தலைப்பு சர்ச்சையாகி சண்டையை வச்சு அப்புறம் விரும்மாண்டின்னு வச்சு ஒரு படம் வந்துச்சு. இப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தோம்னா அது ஒரு கதை, அதாவது சம்பவம் ஒன்று, கதைக்களம் ஒன்று. அந்த திரைக்கதை எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, இயக்குனர் கமல்ஹாசன் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் தன்னோட பார்வையில் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். வில்லன் அவர் பார்வையில் இந்த சம்பவம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு 1957 நடந்த ஒரு போலி நாடகத்தை இப்போ வரைக்கும் அவங்கவுங்க பார்வையில் இஷ்டத்துக்கு ஒரு திரைக்கதை எழுதி கிளைமேக்ஸ் எழுதி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அது என்ன நாடகம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த 1957 இடைத்தேர்தலுக்கு அப்புறம் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தணும், மக்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பார்வர்ட் பிளாக் எம்எல்ஏ திரு சசிவர்ம தேவர் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை அதிகாரிகள் எல்லாரிடத்தையும் பார்வர்ட் பிளாக் சார்பாக மனு கொடுக்குறாரு. அத்தனை அதிகாரிகள்கிட்ட ஒரு மனு கொடுக்குறது விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, 1957 செப்டம்பர் 10 அன்று ஒரு சமாதான கூட்டத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பணிக்கர் அவர்கள் முதலத்தூர் தாலுகா ஆஃபீஸில் அந்த கூட்டத்துக்கான ஏற்பாடு செய்கிறார். அந்த கூட்டத்தை தான் இப்போ வரைக்கும் தனக்கு தகுந்த மாதிரி யார் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நபரும் இருந்தாலும் சரி, ஏதோ நம்மளே அந்த கூட்டத்தை நேரடியாக பார்த்தது போன்று கற்பனை கதையை அப்படி திரைக்கதையோட வெவ்வேறு விதமாக ஒரு சுயநலமாக முழுக்க பார்த்தீங்கன்னா அது முத்துராமலிங்க தேவர் மேலே ஒரு குற்றம் சாட்டுவதற்கு தங்கள் தகுந்த மாதிரி ஒரு திரைக்கதையை சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் பணிக்கர் அவர்கள் தலைமையில் அவர் நடத்தின அந்த கூட்டத்தில் யார் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, பார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக சிறுத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களும், முதலத்தூர் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு சசிவர்ம தேவர், பார்வர்ட் பிளாக் நிர்வாகிகள் இதெல்லாம் நம்ம திருவாரூரை சேர்ந்த திரு கரியமணி கமலம் கலந்துக்கிறாரு, நவசக்தி அவர்கள் கலந்துக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி சார்பாக கமுதி பஞ்சாயத்து போர்டு தலைவர் திரு சவுந்தரபாண்டிய நாடார், பேரையூரை சேர்ந்த திரு வேலுசாமி நாடார், மேலத்தூர் கிராமத்தை சேர்ந்த ராமுத்தேவர், இன்னும் சில நிர்வாகிகள், அதுவும் முக்கியமாக ராமநாதபுரம் சேதுபதி சகோதரர்கள் காசிநாததுரை, சிதம்பரநாததுரை இவங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி சார்பாக கலந்துக்கிறாங்க. இப்போ இந்த ஹரிஜனங்கள் அந்த அன்னைக்கு பயன்படுத்திய வார்த்தை இது ஹரிஜனங்கள். நம்ம தேவேந்திர குல வேளாளர் சார்பாக யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, பரமக்குடியை சேர்ந்த திரு இமானுவேல் சேகரன், பெருமாள் பீட்டர், கம்பர், திரு சாத்தையா இவர்கள் போன்றவர்கள்லாம் தேவேந்திர குல வேளாளர் சார்பாக கலந்துக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கலந்துக்கிட்டவங்கள பாருங்கள், மரவரணத்தை சேர்ந்த சேதுபதி சகோதரர்கள் கலந்துருக்காங்க, மேலத்தூர் கிராமத்தை சேர்ந்த ராமத்தேவர் கலந்துக்கிறார். இது மரவர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் நடைபெற்ற ஒரு ஜாதி கலவரமாக இருந்தால், இப்போ இவங்க தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஏன் கலந்துக்கணும்? அப்போது இது காங்கிரஸ் கட்சிக்கும் பார்வர்ட் பிளாக் கட்சிக்கும் உண்டான ஒரு அரசியல் கலவரமாக தான் நடந்துச்சு. இடைத்தேர்தல் பொது தேர்தலையே தேவரை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான முறைகளெல்லாம் காங்கிரஸ் கட்சி கையாண்டும் அதுக்கு வெற்றி பெற முடியல அவங்களால. பின்பு நடக்கும் ஒரு இடைத்தேர்தலையும், அதாவது தேவர் ராஜினாமா செய்தார் இல்லையா, அந்த முதலத்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியோட இடைத்தேர்தலையாவது தான் நிறுத்திய வேட்பாளர் சசிவர்ம தேவரை
தோற்கடித்து தேவர் செல்வாக்க மக்கள் மத்தியில் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி என்னென்ன வேலையிலே சதி வேலைகளில் ஈடுபடுறாங்க. அந்த பிரச்சார டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நடந்தது வந்து 1957 ஜூலை 1. அப்போ அந்த ஜூன் மாதம் கடைசி தேதி வாரங்களில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஒரு சின்ன ஒரு வாய்த்தாராக இருந்தாலும் உடனே போலீஸ் வந்து பாரபுலா கட்சிக்காரங்களை மட்டும்தான் கைது பண்ணி சிறையில் அடைச்சது. அவங்களோட பிரச்சார வியூகத்தை குறைக்கணும், மக்கள் மத்தியில் இவங்க போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இவங்களோட ஓட்டுகளை குறைக்கணும், இவங்க தன்னை எதிர்த்து போட்டியிடுற காங்கிரஸ் வேட்பாளர் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமராஜரோட காங்கிரஸ் அந்த கட்சியோட இந்த அரசோட காவல்துறை வந்து முழுக்க பாரபுலா கட்சிக்கு எதிராக தான் வேலை செஞ்சது. அந்த முதலுத்தூர் தொகுதி இடைத்தேர்தலுக்கு பாதுகாப்பாக மலபார் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் MSF அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலபார் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அந்த கமாண்டா படைகள்ன்றது அது முழுக்க குக்கிராமங்கள் எல்லாம் போய் மக்களை ஃபுல்லாக ஒரு அச்சுறுத்தும் முறையில் தான் அந்த பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அனைத்தையும் மீறி அந்த மக்கள் செல்வாக்கோட தான் நிறுத்திய வேட்பாளர் முற்ற நண்பர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை விட தன் நண்பர் வந்து அதிக வாக்கு வித்தியாசம் சசிகலா தவிர அமோக வெற்றி பெறார். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொது தேர்தலில் பசுமன் தேர்தல் வாங்கிய வாக்குகளை விட சசிகலா தவிர கிட்டத்தட்ட ஒரு 1300 வாக்குகள் வந்து அதிகமாகவே பெற்றிருப்பார். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பசுமன் தேவர் அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு என்பது வந்து அதிகரித்து கொண்டே தான் வந்துச்சு. இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்தது. மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா நேருவுக்கு நேதாஜி பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுகிறதுலாம் சர்வதேச நாடுகளோட நெருக்கடி நேருவுக்கு. இங்கே காமராஜர் அரசுக்கு நெருக்கடி. தன் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவி செய்கிறத குறிப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள்லாம் வந்து தேவை இருக்கிற கள்ள மார்க்கெட் கலப்படம்ன்றது கள்ள நோட்டுகள் அடிக்கிறத வந்துட்டு முதல்வர் காமராஜர் வந்து உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினார் தேவரவர்கள். அப்போ 2 மத்திய அரசுக்கும் தலைவலியாக இருக்கிறாரு, மாநில அரசுக்கும் தலைவலியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை முடக்கிறதுக்கு இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தணும்னு நினச்சாங்க. இடைத்தேர்தலையும் சசிகலா தேவர் வந்து அமோக வாக்கு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 28,000 வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளரோட இவர் ஜெயிக்கிறார். செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் தாலுகா ஆஃபீஸில் தாலுகா அலுவலகத்தில் அந்த கூட்டத்தான ஏற்பாடு நடக்குது. அந்த கூட்டத்தான ஏற்பாடு 10ஆம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை வந்து டெல்லியில் தங்கியிருக்க பாராளுமன்ற கூட்டம் டெல்லியில் இருக்கிறாரு தேவர். அவருக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி தகவல் கிடைக்குது. அவர் அவசரமாக கிளம்பி கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா தேவரும் ஒரு வேண்டுகோளை வச்சிடறார். சரின்னு சொல்லி 10ஆம் தேதி அவர் இங்கே வருகை புரிஞ்சிடறாரு. வந்துட்டு கூட்டம் நடக்குதுல வந்து தேவர் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக தான் ஒரு முதல்ல வந்து கூட்டத்தை கருத்துக்களை கேட்குறாரு பணிக்கர். அதை வந்து தனித்தனியாக தான் நடத்தணும், அதுக்கப்புறம் தான் பொதுவாக கருத்துக்களை கேட்டோம் அப்படிங்கிற தனது வாக்குமூலத்தையும் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் அவர் பதிவு செஞ்சுருக்காரு. இதனால் நம்ம பார்த்துக்கலாம். தனித்தனியாக அந்த ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு கருத்துக்களை தங்கள் தரப்பு கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்போ வந்து தேவர் வந்து இந்த சசிகலா தேவர் யாருன்னே மனுக்கள்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதுலேருந்து முக்கிய ஒரு சாராம்சங்களை வந்து அதில் படிக்கிறார். ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து பாரபுலாவோட வெற்றியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் இந்த 2 சமூக மக்களிடையே ஒரு மனக்கசப்பை வந்து ஒரு சரி செஞ்சு இந்த காங்கிரஸ் கட்சி உருவாக்குது. கலவரங்கள் துணை போதும் இந்த காவல்துறையை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துது. அருப்புக்கோட்டையிலேருந்து பிற இந்த முதலுத்தூர் தொகுதிக்கு வெளியிலிருந்து மக்களை அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் வர சொல்லி, உதாரணமாக அருப்புக்கோட்டை மூக்கன் நாடார் என்பவரை பேரையூருக்கு வர சொல்லி அவரை வந்து இந்த கை வெடி உண்டு வந்து எரி உண்டுன்னு சொல்லுவாங்களே அது தயாரிக்கிறதுல அவர் வந்து தேர்ச்சி பெற்றவர். அவரை கொண்டு வந்து இந்த முதலுத்தூர் கலவரத்துக்கு இந்த பாம்புன்னு சொல்ல கையெறி பாம்புகள்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் தயாரித்து அதை ஹரிஜன மக்களுக்கு வழங்கி அதை மரபுகளுக்கு எதிராக பயன்படுத்த தூண்டுறாங்க. அப்படி சில சம்பவங்களும் நடக்குது. இந்த அப்படி தயாரிக்கும் போது எடுத்த வெடிவிபத்துலையும் மூக்கன் நாடார் வந்து இறந்து போகிறாரு பேரையூரில். இன்னும் சில பேர் இறந்து போன சம்பவங்கள் எல்லாம் காவல்துறையோட உதவியோட அந்த சம்பவத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே வந்து தேவர் வந்து அந்த மனுவில் சொல்கிறார்.
சொல்லிட்டும் இது போன்ற நிகழ்வுகள்லாம் மறைஞ்சு மக்கள்லாம் மறந்து மீண்டும் ஒற்றுமையோட வாழணும் அப்படிங்கிறது தான் பவல் பிளாக்கோட எண்ணம் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இது திரும்ப வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக பேர் வேலுசாமி நாடார் அவருடைய கருத்தை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது நாடார்கள் கடைகளில் மறவர்கள் வந்து எந்த பொருளும் வாங்கக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறவர்கள் தூண்டுறாங்க. நாடார்களுக்கு எதிராக நிதியில் திரட்டுறாங்க, அவங்களுக்கு எதிராக சரிசையில செய்கிறதுக்காக நிதி திரட்டுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் தேவருக்கு பதில் சொல்கிறாரு. கூட்டத்திலே என்ன பதில் சொல்கிறாருன்னா, நாடார்கள் கடையில் பொருள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஊர்லேயும் அப்படி போன்ற பிரச்சாரங்கள் வந்து யாராலையும் வந்து செய்யப்படலை. அப்படி ஏதாவது ஊரில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதை உடனே கவனத்துக்கு கொண்டு வாங்க, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நானே அந்த வேலையை செய்கிறேன், அப்படி ஏதாவது புகார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் கேட்குறாரு. கலெக்டர் வந்து அந்த மாதிரி புகார்கள் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் வந்துட்டு இந்த கலவரம் சம்பந்தமாக சில கிராமங்கள் வந்து பொய்யான வழக்குகள் வந்து மறவர்கள் மேலே பதியப்பட்டிருக்கு. 2 சமுதாயங்கள் மேலேயுமே வழக்கு பதியப்பட்டிருக்கு. அது தன்னோட வழக்குக்கு செலவுக்காக தான் நிதி திரட்டு வச்சுருக்காங்களே ஒழிய அது நாடார்களுக்கு எதிராக நிதி திரட்டலை அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜுக்கு பதில் சொல்லிடுறாரு. அப்புறமா வந்துட்டு அதாவது அர்ஜுனல் தேவேந்திர குல வேளாளர்கள் சார்பாக வந்து இமானுவேல் சேகரன் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொது நிகழ்ச்சி உள்ளிட்ட நாங்கள் எங்களோட முன்னேற்றத்தை வந்து மறவர்கள் வந்து விரும்புறதில்லை, பொது நிகழ்ச்சி கலந்துக்கிறத கூட அவங்க மறவர்கள்லாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க. இது மூலமாக எங்களுக்கு எதிராக சதிகள் செஞ்சு அந்த கலவரம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குற்றச்சாட்டை வைக்கும்போது அதுக்கு அதுக்கும் பதில் சொல்கிறார். அதாவது எப்படி காங்கிரஸ் கட்சி அர்ஜுன மக்களுடைய முன்னேற்றத்துக்காக துவங்கப்பட்டதுன்னு சொல்கிறோமோ, அந்த நோக்கத்தில் சிறிதும் தடமாறாத ஒரு கட்சி தான் வந்துட்டு பவல் பிளாக் கட்சி. 1932-33 காலகட்டங்கள்லேயே அர்ஜுன தோழர்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நாடார்கள் வீட்டில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த உணவு பழக்கம் இல்லாத காலகட்டத்திலேயே கூட நான் பேரூர் வேலுசாமி நாடார் உள்ளிட்ட அவர் போன்ற நாடாரின வீட்டுகளையும் நாங்கள் பவல் பிளாக் தொண்டர்கள் நான் சாப்பிட்ருக்கிறேன். அதனால் இந்த அர்ஜுன மக்களுடைய முன்னேற்றத்தில் பெரிதும் எங்களுக்கு வந்து அர்ஜுன முன்னேற்றத்தை விரும்புகிற கட்சி தான் பவல் பிளாக் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய அந்த பதிலையும் வந்து தேவர் சொல்கிறார். இப்படி 3 தரப்பு வந்து தங்களோட கருத்தை சொல்கிறாங்க. கருத்தை சொல்லி இறுதியாக வந்து பணிக்கர் பேசுகிறாரு. இப்போ நான் சொல்கிற தகவல் எல்லாமே வந்துட்டு 11/9/1957 அன்று வெளிவந்த இந்து ஆங்கில நாளிதழையும் செய்தியாக வந்திருக்கு, தினமணி நாளிதழையும் செய்தியாக வந்திருக்கு. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு அவர்கள் வந்து வெளியிட்ட புத்தகங்கள் இந்த கருத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா தேவர் சமுதாயத்தை தேவர் சம்மந்தப்பட்ட நூல்களை சொன்னால் தான் இது அவங்க மிக பிடித்ததுறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நாளிதழ் செய்திகளையே நான் சொல்கிறேன். அதுவும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கூட்டத்தொழில் முடிவு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தயாரித்தது மினிட்ஸ் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்தோட அறிக்கையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த கருத்துக்களை தான் சொல்லியிருக்காரு. அது சட்டமன்றத்திலையும் அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அவரோட அறிக்கைகள். அதையும் இன்றைய குறிப்புகளிலே இருக்குது. அதாவது 1957 அக்டோபர் 28, 29 இந்த தேதிகளில் அந்த முருகர் கலவரத்தை பற்றி விவாதம் தமிழக சட்டமன்றத்தில் நடக்குது. அந்த விவாதத்தில் இந்த அறிக்கைகளாக சம்மதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் சட்டமன்ற குறிப்பில் அது இருக்குது. இது ஒன்று இருக்குது. இப்போ இந்த 3 தரப்புகளையும் மொத்தமாக, அதாவது இது வரைக்கும் தனித்தனியாக சொல்லி திருப்பி அந்த பதிலும் பேசுனாங்க இல்லையா, இப்போ இறுதியாக வந்து கலெக்டர் பணிக்கர் பேசுகிறாரு. இப்போ இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் மக்கள் வந்து மறக்கணும், ஒற்றுமையோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் இந்த 3 தரப்பு, அதாவது காங்கிரஸ் கட்சி, பவல் பிளாக் கட்சி, அந்த தேவேந்திர சார்பாக கலந்துட்டாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு பொது மேடையில் தோன்றி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்வோம், அதில் வந்து எல்லாருமே பேசட்டும். இது இந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்ட கிராமங்களையோ ஒரு இடங்களை தேர்வு பண்ணி இந்த கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் பணிக்கர் வந்து முடிவு செய்கிறாரு. அந்த முடிவுக்கு
வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சார்பாக கலந்து கொண்ட பேர் வேலுசாமி நாடார் சொல்கிறார். அது பயன் தராது, மக்களுக்கு வந்து பயன் தராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் கருத்து வைக்கிறார். அப்போ கருத்து வைக்கணும் மறுபடியும் வேறு சரி கூட்டம் நடத்த வேண்டாம், வேற ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் தயாரிக்கிறது. அதாவது ஒரே கருத்துக்களை இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகளை மறக்கணும், நம்ம எல்லாரும் ஒற்றுமையோட தொகுதியில் வாழணும், அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் அடங்கிய ஒரு நோட்டீஸை தயார் செஞ்சு அதில் வந்து எல்லாருமே கையெழுத்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லிடுறாரு. அப்போ சொல்லும்போது தான் பசுமன் தேவர் அவர்களுக்கும் திரு இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் அந்த உரையாடல் என்பது இந்த வாக்குவாதம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த உரையாடல் நடந்தது அந்த சமயம்தான். பசுமன் தேவர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நான் இந்த பக்கம் வந்து பவர் பிளாக் சார்பாக கையெழுத்து போடும்போது அந்த பக்கம் வந்து மக்கள் பிரதிநிதி இருக்காங்க. அதாவது தோட்டப்பட்டி பெருமாள் வந்து இரட்டை மெம்பர் தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அர்ஜுனங்கள் வாக்கு வாங்கி வெற்றி பெற்றவர். ஒரு தொகுதியில் இருக்க 100% வந்து அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அவர் வந்து மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அர்ஜுன மக்களோட அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அவர் கையெழுத்து போடணும் அந்த அர்ஜுனங்கள் சார்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ வந்து பேர் வேலுசாமி நாடார் குறுக்கிட்டு இல்லை இமானுவேல் தான் கையெழுத்து போடுவார் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அவர் சொல்லும்போது இமானுவேல் கையெழுத்து போடட்டும், அவர் தான் போடுவார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அப்படி வந்து தேவர் வந்து அதை மறுக்கிறார். ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கட்டும், இப்போ இமானுவேல் வந்து கையெழுத்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தோட்டப்பட்டி பெருமாள் அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் வந்து தவறாக நினைப்பாங்க இல்லையா, நாங்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க, அவங்க முழுக்க எங்கள் 180% வந்து எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. இப்போ அந்த மக்களுக்கு வந்து எங்கள் பிரதிநிதி கையெழுத்து போட்டு அந்த வெளியிட்டால் தானே கருத்தை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவர் சொல்கிறார். இப்போ இந்த வாக்குவாதத்தில் வந்து இவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறாரு, இமானுவேல் இப்போ கையெழுத்து போடுறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கிட்ட சொல்கிறார். இப்போ நீங்கள் சொன்னால் சரிதான் கையெழுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட இதே நோட்டீஸில் தனித்தனியாக வந்து வச்சுட்டு ஒரே கருத்து அந்த நோட்டீஸில் பால் பிளாக் கட்சி சார்பாக ஒரு கையெழுத்து போட்ட ஒரு நோட்டீஸு, காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் சரி, அந்த அர்ஜுனர்கள் சொல்லப்படுற தேவேந்திர குலவேளாளர்கள் சார்பாக இமானுவேல் சேகரன், பெருமாள் பெற்று, இந்த சாத்தியா கம்பர் போன்றவர்கள்லாம் கையெழுத்து போட்டு ஒரு நோட்டீஸில் வெளியிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் வந்து முடிக்கப்படுது. இப்போ இதுதான் அந்த கூட்டத்தில் வந்து நடந்தது. இந்த செய்திகள் எல்லாமே அந்த ஹிந்து பேப்பர்லேயோ இந்த தினமணி நாளிதழ்லையோ இல்லை வந்துட்டு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தயாரித்த மினிட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கூட்டத்தோட அறிக்கையிலே வந்து தெளிவாக இருக்குது. ஆக இந்த சமாதான கூட்டத்தில் நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது இதுதான். இதுக்கு சம்மந்தமான ஆவணங்கள்லாம் இருக்குது, செய்தித்தாள்கள்லாம் இருக்குது. இனிமேலும் இந்த கூட்டத்தோட நிகழ்வுகளையோ இல்லை அந்த கூட்டத்தோட முடிவுகளையோ இல்லை மேலும் தங்களை தகுந்த மாதிரி ஒரு கற்பனை கதைகளெல்லாம் இன்னும் கதை வெட்டி வர பழக்கங்களை கைவிடணும். இளைஞர்களும் அதை முற்றிலும் புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கணும்னு சொல்லி விடுவேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.